இறை தூதர் என்றால் உன்னை பின்பற்றி இருப்போம், இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும், அதை ஒத்துக்கிறோம். நீர் இறை தூதர் இல்லை, உமக்கு வகை வருது நாங்க ஒத்துக்கல, அல்லாஹ் சட்டம் உனக்கு வருது நாங்க ஒத்துக்கல, அல்லாஹ் ஒத்துக்கிட்டோம். அல்லாஹ் உன்னை தூதராகனா நாங்க ஒத்துக்கல. என்ன ஒரு லாஜிக் பேசணும் தெரியுதா உங்களுக்கு? நீர் தான் இறை தூதர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். என்ன செய்யணும்? அப்துல்லாவுடைய மகன் போடு அடிச்சுட்டாங்க. அவன் சொல்றது சரிதான். ஒப்பந்தம் என்றால் இருதரப்பு ஒத்துக்கொண்டதா அதுல இருக்கணும். மின் முகமது பின் அப்துல்லான்னு போட்டுட்டால ரசூலுல்லாஹ். எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறோமோ இருதரப்பும் ஒத்துக்கொண்டதை போடுவதுதான் நியாயம். அதை ஒத்துக்கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப யோசிச்சு பாருங்க, மக்கா காவிர்கள் இறை தூதரை ஒத்துக்கொள்ள வேண்டும், ஆனால் நீர் இறை தூதர் இல்லை. நம்ம மக்கள் முகம்மதை இறை தூதர் ஒத்துக்கிட்டான், ரசூலுல்லாஹ் பின்பற்ற மாட்டாங்க. அவன் இறை தூதரை பின்பற்றுவோம், நீர் இறை தூதரை இல்லைன்னா 200 கோடி முஸ்லிம்களை ஒத்துக்கிட்டான் முகமது ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். எல்லா ஜமாத்லயும் உலகத்துல எல்லா பள்ளியும் 1000 பிரிவு இருக்கட்டும், இதை ஒத்துக்கிட்டான். முகமது ரசூலுல்லாஹ்னு ஒத்துக்கிட்டிய, அவரை பின்பற்றதுக்கு என்னடா கஷ்டம்? அவர் சொல்ல கேட்கறது கஷ்டமா? அவர் பின்னால போறது கஷ்டமா? இதை விளங்கல பாருங்க. அப்ப அவன் பாதியை ஒத்துக்கிட்டான், இவன் பாதியை ஒத்துக்கிட்டான். அவன் இறை தூதரை பின்பற்றணும் ஒத்துக்கிட்டு ரசூலா இறை தூதர் இல்லைன்னா, இவன் ரசூலா இறை தூதர் சொல்லி ரசூலா பின்பற்ற மாட்டாங்க. கேட்டான் சாபியை பின்பற்றணும், ஹனபியை பின்பற்றணும், சலபியை. இப்ப சலபின்னு ஒரு குரூப் இருக்காமா, அது ஒரு வேடிக்கை. எனக்கு ரொம்ப ஹம்பக்குமாங்கல்ல, ஒரு மாயை, ஒரு பைத்தியக்காரத்தனம். சஹாபாக்களை பின்பற்றுதல் ஒண்ணு, சஹாபாக்கள் இஸ்லாத்தை புரிந்தது போல புரிந்து கொள்வது ஒண்ணு, ரெண்டுமே தப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வகியை தவிர உள்ள அனைத்தும் வழிகேடுதான் என்ற கருத்தில் எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான முக்கியமான தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு டாபிக், ஒரு செய்தி. இஸ்லாத்தில் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது யாராலையும். நபிகள் பெருமானார் 23 காலங்கள் சொன்னதை நம்ம அப்படி தெரிஞ்சிட முடியுமா? முடியாது. ஆனால் குறைவாக இஸ்லாத்தை தெரிந்தாலும் அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை இது போன்ற விஷயங்களை நாம் தலைப்பாக எடுத்து பேசுகிறோம். ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது, இந்த கொள்கை இருக்குல்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு நம்ம பல பேர்கள் இயங்கி வந்து கடைசியில் இந்த பேர்ல வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆரம்பத்தில் AQH அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், இதெல்லாம் சொன்னோம்னா ஈஸியா விளங்கும் உங்களுக்கு. அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை முதல்ல ஆரம்பிச்சோம். அப்ப ஊருக்கு 2 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அதற்கு சில வருடங்கள் கழித்து JQH, இவன் சொல்றாங்கல்ல ஜாக்குன்னு, அதுதான் அது. JQH ஜம்இய்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸை சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் அப்படின்னு ஆரம்பிச்சு செயல்பட்டு இருந்தோம். இப்படி ஜமாத்துகள் பெருக பெருக மக்கள் கூட்டம் கூட 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 கருத்து வேறுபாடுகள் வரும், அதெல்லாம் வராம இருக்காது. சண்டைகள் சச்சரவுகள் கருத்து வராமலாம் இருக்காது. ஒரு குடும்பத்துக்குள்ள வருது, ஒரு தாய் தாபன் பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ள சர்ச்சை வருது இல்ல, வராமலாம் இருக்காது. என்ன சண்டைகள் சர்ச்சைகள் வந்தாலும் ஒரு முஸ்லீம் என்ன செய்ய தெரியுமா? முடிந்த அளவுக்கு எவனிடத்தில் நியாயம் இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளவுதான் பார்க்கணும். நீங்க ரொம்ப அலட்டிக்க வேண்டியது இல்லை. யார் கரெக்டாக ஆதாரப்பூர்வமா பேசுறான்னு பார்க்கணும். இதுதான் அதை பற்றி சிம்பிளா, மற்றபடி அதை பெருசா ஒன்று சொல்லலை. நான் 30 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஜட்ஜு, நீதிபதி, மாவட்ட நீதிபதி சிவவடிவேல் அவர் பேர். அவர் நம்மோடு பல கூட்டங்களில் கலந்திருக்காரு. இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர் வக்கீலா இருந்து ஜட்ஜாகி ரிட்டையர்ட் ஆகுது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார். நம்மளோட பல மீட்டிங்கள்ல தௌஹீத் ஜமாத் கூட்டத்தில் கலந்திருக்காரு. அப்போ
அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, சார் எதை வைத்துக் கொண்டு நீங்கள் இஸ்லாத்தில் வந்தீர்கள்? இஸ்லாத்தின் பால் உங்களை ஈர்த்தது எது? அவர் ஒரு ஜட்ஜும் கூட இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருக்காரு. அப்ப நமக்கு எப்படி இவர் இஸ்லாத்துக்கு வந்தார்? நம்ம எல்லாம் பிறந்த தாய் தப்ப முஸ்லீம், நம்மளும் முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கோம். அவர் இந்து மதத்தில் பிறந்த ஒரு ஜட்ஜி இஸ்லாத்துக்கு வந்தார. எப்படி சார் வந்தீங்க? எப்படி உங்களை எது ஈர்த்தது அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் மக்களோடு நல்ல ஜாலியா பேசுவார். அவருக்கு சொல்றாரு, அதாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச குர்ஆன் வசனம் தாவே என்ன ஈர்த்தது அப்படின்னாரு. அப்ப ஏதோ குர்ஆன் வசனம் அவர் ஈர்த்திருக்கு. என்ன சார் அது? லக்கும் தீனுக்கும் வலிய தீன்னார் பாருங்க. குர்ஆன்ல இருக்கா? குல் யா அய்யுஹல் காஃபிரூன். கடைசில குர்ஆன் கடைசில 4 சூறால ஒரு சூறா அது வரும். 4-5 சூறாவுல அந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஆரம்பிக்கிறது. அந்த சூறாவின் கடைசில லக்கும் தீனுக்கும் வலிய தீன். இதுதாயா என்ன இழுத்தது? அந்த ஒரு வார்த்தை ஒருத்தன் சுண்டி இழுத்துரும். மொத்த குர்ஆனை படித்து இஸ்லாத்துக்கு வர வேண்டியதில்லை. ஒரு சில வார்த்தைகள் ஒரு மனிதன் இழுத்துரும். ஏன் அப்படி சொல்றாரு அவரு? உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு என்று நபியே சொல்லும். வஹீனா என்ன? வஹின்னு சொல்லிட்டு இருக்கமே. வஹியை தவிர உள்ளது வழிகேடுங்க. வஹீனா என்ன? என்னமோ வஹி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. வஹி என்பது அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு இறங்கப்பட்ட அனைத்து சட்டமும் வஹிதான். ஒவ்வொரு சட்டமும், தொழுகை, நோன்பு, சக்காத்து, திக்ரு, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும், ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, லா ஹவுல வலா குவத்த, எத்தனை திக்ர் இருக்கு, அத்தனையும் அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்ட சட்டம். அதற்கு பேர் வஹி. இறை அறிவிப்புங்கிறோம்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆவதற்கு முன்னால் 40 வருஷம் அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் நபி ஆகுறாங்க, இறை தூதர் ஆகுறாங்க. அதுக்கு முந்தி மக்களோடு மக்களாக ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்தாங்க. நபியான பிறகும் சாதாரண மனிதராக தான் வாழ்ந்தாங்க. அவங்க இஸ்லாத்தை ஆரம்பத்தில் எடுத்து சொல்லும் பொழுது ஜிப்ரைல் மூலமாக குர்ஆன் இறங்கிச்செல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் விளக்க வேண்டியதில்லை. ஜிப்ரைல் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையோடு இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இக்ர ஓதுவீராக. ஓதுறதுனா என்ன? படிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஸ்கூல் பிள்ளைய படிக்க பார்த்துருக்கீங்களா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், படிக்காம இருக்க வேண்டாம்னு அர்த்தம். ஓதுவீராக அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா? ஜிப்ரைல் முகமது நபிட்ட சொல்றாரு. அப்போ முகமது நபி சொல்றாங்க, மா நபி காரீன், எனக்கு ஓத தெரியாதே என்றார்கள் நபிகள் நாயகம். எனக்கு படிக்க தெரியாது. இது அப்படியே ஆதாரப்பூர்வமான செய்தி. எனக்கு ஓதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது சொல்லாங்க. அப்ப ஜிப்ரைல் மூலமாக முதலில் வந்த சட்டம் என்ன? ஓது, படி. முதல்ல படிப்பறிவு மண்டல ஏத்து படி. அதுக்கப்புறம் தொழுவதை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நோம்பு பார்த்துக்கலாம். படிச்சா தான் எப்படி தொழுவணுங்கிறது தெரியும், எப்படி நோம்பு வைக்கணுங்கிறது தெரியும். அதனால படிப்பீராக என்பதுதான் முதல்ல இறங்குச்சு. அப்படி இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய சட்டங்கள் இறங்க இறங்க, நல்ல கவனிங்க, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது. நபிகள் பெருமானாரை அல்லாஹ் சொல்கிறான், நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லு. எந்த மக்கள்கிட்ட? மக்காவில் வாழ்ந்த முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட. மக்காவில் முஸ்லீம் இல்லையா? ரசூலுல்லாஹ் முதல்ல சொல்றாங்க இஸ்லாத்தை. அபூபக்கர் சித்திக் போன்ற ஒரு சில தோழர்கள் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. பெரும்பாலும் ஏத்துக்கலையா ஆரம்பத்தில். அந்த மக்களிடத்தில் நீ கேள், எல்லாம் உனக்கு வேண்டியவங்க. அந்த மக்கள்லாம் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொந்தக்காரங்க தான். குறைஷி குலம் ஒரு பிரபல்யமான ஒரு கோத்திரம், குடும்பம் அது. அதுல பிறந்தாங்க ரசூலுல்லாஹ். எல்லாத்தையும் முகமது நீர் கேளும். ரசூலுல்லாஹ்க்கு தோணல, அல்லாஹ் கேட்க சொல்றான். என்ன கேட்கணும் தெரியுமா? லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தாகிலூன். உங்களோடு தானே இவ்வளவு காலம் வாழ்ந்தேன், 40 வருஷமா. எனக்கு 40 வயசுல இறைத்துவப்பட்ட வந்திருக்கு. இவ்வளவு காலம் உங்களோடு தானே வாழ்ந்தேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா என்று கேளும். அல்லாஹ் எப்படி கேட்க சொல்றான்? 40 வருஷம் உன் கூட தான் வாழ்ந்தேன், கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நான் ஒரு அயோக்கியத்தனம் செஞ்சிருப்பேனா, ஒரு ஃப்ராடு பண்ணியிருப்பேனா, ஒரு மோசடி பண்ணியிருப்பேனா? எனக்கு முன்னால பேசினார, எந்த அந்நிய பெண்ணுடைய விரல் நுனியில் கூட நபிகளாருடைய விரல் நுனி பட்டதில்லை. மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹ் இதம்ரத்தின் கத்து. சஹாபி சொல்றார். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய விரல் இன்னொரு பொம்பளை விரல்ல படலையாமா. அப்ப எப்ப இருந்து பார்த்திருப்பான்? ஒரு 15 வயசு, ரசூலுல்லாஹ்வுடைய இளமை வயசுல இருந்து 63 வருஷம், 63 வயசு வரைக்கும் பார்த்திருப்பான்.
கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே. ரசூல்லா பேசும்பொழுது யார்கிட்ட பண்ணுவோம், ஏதாவது ஒரு பெண் கூட கொடுத்தா கூட அந்த விரல் படாமல் வாங்குவாங்க. அந்நிய பெண்ணுடைய விரலின் மீது ரசூல்லோட விரல் பட்டதில்லை. இது இறை தூதருடைய ஸ்பெஷாலிட்டி, உச்சகட்டமானது. இப்படி ஒரு உத்தரவாதத்தை வேற யாருக்காக சொல்ல முடியுமா? ஒரு அவுலியாவுக்கு சொல்ல முடியுமா? எந்த மகானுக்காக சொல்ல முடியுமா? ஏன்ட சில பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம். ஃபோனில் இன்னைக்கு என் ஒய்ஃப் வீட்டுக்கு போனேன், மனைவி வீட்டுக்கு போனேன், என் குழந்தையா டீ தந்தா, அவள் தரும்பொழுது அவள் விரல் என் விரலில் பட்டுடுது. கூடுமா? கூடுமாவா? சேட்டை புரியுதா உங்களுக்கு? என்ன கூடுமா? தெரியாதா? தப்புன்னு தெரியாதா? ஏன் இது வருதுன்னா, இந்த புத்தி எல்லா ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கலாம். யார் யாருக்கு இருக்குன்னு சொல்ல வரல. அந்நிய பெண்ணுடைய விரல் என் விரல்ல பட்டதில்லைன்னு இன்னைக்கு ஒருத்தன் தெரிஞ்சிருக்கலாம். கடந்த காலத்தில் நபிகள் பெருமான் கேட்க சொல்றான், 40 வருடம் உங்க கூட வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஃப்ராடு, ஒரு ஏமாத்து, ஒரு சீட்டிங், ஒரு மோசடி, ஒரு பொய், ஒரு பித்தலாட்டம் சொல்லுங்கப்பா. நானாப்பா இறை தூதன் பொய் சொல்லுவேன்? நானா அல்லாஹ் ஒருதன் நானா பொய் சொல்லுவேனா? அப்படி பொய் சொல்றது 40 வருஷம் பொய் சொல்லாம இருக்க முடியுமா? ஒரு பேரும் பதில் சொல்ல முடியல. இந்த சவாலை நபிகளாரை தவிர வேறு யாராலும் விட முடியாது. சஹாபாக்கள் கூட அப்படி சொல்ல முடியாது, அவுலியாக்கள் சொல்ல முடியாது. இந்த இந்த இத இவ்வளவு காலம் உங்க கூட தான் வாழ்ந்தேன், என்ன குறை கண்டின்னு சொல்ல முடியுமா யாராவது? நான் இந்த ஊர்ல சொல்லலாம், ஆனா உங்களோடு வாழ்ந்தேன்னு சொல்ல முடியாது. நான் இந்த ஊர்ல வாழலையே. ஏன் ஊர்ல சொல்ல முடியுமா? என் ஊர்ல, எங்க ஊர்ல, எங்க தெருவில் உங்களோடு தானே வாழ்ந்தேன், எனக்கு 60 வயசுக்கு மேல என்ன குறை கண்டீர்கள்? எங்க ஊர் காரியம் இவனா அல்லாஹ் அக்பர் அப்படின்றாங்க. என் சின்ன வயசுல எவ்வளவு சேட்டையை பார்த்துருப்பாங்க. 20 வயசு 25 வயசு சேட்டை பார்த்துட்டு பண்ணிருப்பேன்ல. எனக்கு கூட யாவும் இருக்கா? அவங்களுக்கு யாவும் இருக்குமே, என்னோட பெரிய பொம்பளை இருக்குமே, பெரிய ஆளுக்கு இருப்பாங்கல்ல. அது ஏன்? அவர் ஒரு புருஷன் தான் மனைவிட்ட உன்னோடு தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டான்னு கேட்டா, உங்கள்கிட்டயா என்ன குறை இல்லை, வேலையை பார்த்துட்டு போங்க பொண்டாடி சொல்லிடுவான். ஏன் சிரிக்கிறிய? 80% வீட்டில் தான் நடக்கு. அது நடக்கு உலகத்தில். எப்படி தெரியுமா? அதை சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். 10 மணி 11 மணி வரைக்கும் பள்ளிவாசல் பேசிட்டு இருப்பாரு. 11 மணிக்கு வீட்டுக்கு போவார். பொண்டாடிக்காரி கேட்பா, என்னங்க இவ்வளோ லேட்டு? குர்ஆன் ஹதீஸை பற்றி நாங்கள் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணோம், தர்க்க ரீதியாக பேசி குர்ஆன் ஹதீஸை கரைச்சி குடிச்சிட்டு இருந்தோம் பாரு. அப்படிங்களா, சரி சாப்பிட்டு தூங்க அப்படின்னு படுத்தான். காலையில் சுபு பாங்க் சொல்லும். அந்த மனைவி கரெக்டாக பாங்க் எஞ்சி ஒலு செஞ்சுட்டு, ஏங்க சுபு பாங்க் எழுந்திங்க, எந்திக்கிறேன்டி, இப்படியே ஓடும். அவ சுபு தொழுதுரும். மனைவி தொழுதுட்டு எல்லாம் முடிச்சோம். 6, 7, 8 ஆயிரம். பொண்டாட்டிக்காரு எந்தி. அப்போ ஒரு மனைவிக்குத்தான் தன் கணவனுடைய மைனஸ் தெரியும். அதே மாதிரி கணவனுக்கு மனைவி மைனஸும் தெரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு சவாலை விட முடியுமாங்க யாராவது? உங்களோடு வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்பேற்பட்ட தூதரா அல்லாஹ் வச்சிருக்கான் நம்மளுக்கு முன்மாதிரியா. இந்த நபி இடத்தில் அழகிய முன்மாதிரிங்கிறான சாதாரண விஷயமா? அபூஜெயில்கிட்ட போய், அபூஜெயில் இருந்தான்லங்க, ரசூலுல்லாவை ஒழித்து கட்ட வேண்டும்னு அவன் என்ன செஞ்சான்? கங்கணம் கட்டிட்டு இருந்தான், தொலைச்சு கட்டுறான்னு இருந்தான். அவன்கிட்ட போய் முகமது நபி சாராயக்கடல் நிக்காருன்னு சொன்னான், நம்ப மாட்டான். அப்படிலாம் நிற்க மாட்டார் போடணும். அபூஜெயில் கூட நபிகளாருடைய பண்பில் குறை சொல்ல முடியவில்லை. அவன்கிட்ட போய் முகமது நபி பொம்பளை கைப்பிடிச்சு அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார் போடா. அவர் கொள்கையை ஒத்துக்கொள்ளவில்லையே தவிர நபிகளாருடைய பண்பில் எவனும் யாரும் எப்பொழுதும் குறை சொல்ல முடியல. இன்றைய வரையில, எப்போ கியாம நாள் வரையில முடியாது. அப்பேற்பட்ட மார்க்கத்தை சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் இல்லையா? இப்போ சில இந்த வஹீங்கிற விஷயத்துக்கு சில மேட்டரை சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து ஒன்றா சொல்றேன். தெள்ள தெளிவா வஹீங்கிறத விளங்கிடுங்க. வஹீ என்றால் என்ன? இறைவனால் இறக்கப்பட்ட ஒவ்வொரு சட்டத்திற்கும் பெயர். சட்டம்னா ஒவ்வொரு கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இதை கேள்விப்படாத முஸ்லிம்களே இருக்க மாட்டேன். ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்கள் என்ன? ஈமான் கொண்டவர்கள் என்று நூற்றுக்கணக்கான இடங்களில் குர்ஆன்ல இருக்கு, 1-2 இடம் இல்லை. ஈமான் கொண்டவர்கள் 100. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே சில இடங்கள்ல இருக்கு. 100கணக்கான இடங்கள்ல ஈமான் கொண்டவர்களே, முஸ்லீம்களே, முஃமின்களே அல்லாஹ் கூப்பிடுறான். அவன் கூப்பிட்ட அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு கட்டளை வரப்போகுதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். என்னமோ நினைச்சு யாயும் சாதாரண நினைச்சிட்டு இருக்கீங்க, அடிக்கடி கேட்கறதுனால என்னமோ பாத்தியா வராங்க நீங்க நினைச்சிட்டீங்க.
ஈமான் கொண்டவர்களே சட்டம் வரப்போகிறது, கட்டளை வரப்போகிறது. அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் குர்ஆன்ல வருது இல்ல. அது போல விஷயத்தை பாருங்க. மா தத்ரீபல் கிதாப் வல் ஈமான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம எல்லாருக்குமே ஈமான்னா என்னன்னு தெரியும், தெரியுமில்ல எல்லாருக்கும். மக்தப்ல 10 வயசு பிள்ளைகளாம் தெரியும். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டே நம்பினேன், வேதங்களை நம்பினேன், தூதுவர்களை நம்பினேன், நல்லது கெட்டது அல்லாஹ் நடக்குன்னு நம்பினேன், இப்படிலாம் வருதா இல்லையா? மலக்களை நம்பின்னு வருது. எல்லா முஸ்லிம் பெண்களுக்கும் ஈமான்னா என்னன்னு தெரியும் ஓரளவு. அல்லாஹ் சொல்றான், மா தத்ரீபல் கிதாப் வல் ஈமான், முஹம்மதே உனக்கு ஒரு காலத்தில் ஈமான் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தது. பாருங்க குர்ஆன் எப்படிப்பட்ட வாசகம் இது. 40 வயசுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் ஈமான் தெரியாது, நம்மளுக்கு 10 வயசுல தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஈமான 10 வயசுல நம்ம விளங்கி இருக்கோம். முஹம்மது நபிக்கு ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது. கிதாப் வேதம் என்றால் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன, தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, திக்ரு எதுவுமே உனக்கு தெரியாது. என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ்? ஒவ்வொன்றாக நான் தான் சொல்லி தந்தேன்னு சொல்ல வர்றான். ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, தொழுகைனா என்ன, நோம்புனா என்ன, இந்த இடத்துல ஒரு தத்துவத்தை நான் சொல்லிட்டு வர்றேன். வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் துனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ் அதுவம் பிகைரி இல்மின். இப்படி குர்ஆன்ல ஒரு சட்டம் இருக்கு, அருமையான சட்டம். அந்த சட்டத்தில் அல்லாஹ் என்ன சொல்றானா, இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுளர்கள் கடவுள் என்று நினைத்து அழைக்கப்படுகிறார்கள் இல்லையா? ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான கடவுளை கூப்பிட்டு இருக்கான். அவன் நம்பிக்கைப்படி எத்தனை பேரை கடவுள் கூப்பிடுறான், மனித கூப்பிடுறான். அந்த கடவுளர்களை நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். குர்ஆனுடைய சட்டத்தை பாருங்க. பிறருடைய கடவுளை நீங்கள் திட்டாதீர்கள். அப்படி திட்டினால் அவர்கள் உங்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். திட்டிய ஒன்னும் திட்ட மாட்டான், வடங்கிற கடவுளை தான் அல்லாஹ் தான் திட்டுவான். அவன் கடவுளை திட்டி பாருங்களேன், உன் கடவுள்லாம் ஒரு கடவுளா, உங்க அல்லாஹ் மட்டும் கடவுளா அப்படின்றான். அதனால அல்லாஹ் சொல்றான், பிறர் கடவுள் என்று நம்பி செய்கிறார்களே அந்த கடவுளை திட்டாதீர்கள். அப்படி திட்டினால் அவர்கள் உங்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். இப்படி சொல்லிட்டு இப்படி அருமையாக சட்டத்தை நாம் இயற்றுகிறோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். நம்ம சட்டத்தை சொல்லணும், எவ்வளவு நுட்பமா இருக்கு. அநாகரிகமான சட்டம் இஸ்லாத்தில் இருக்காது, அருவருப்பான சட்டம் இஸ்லாத்தில் இருக்காது. பிற கடவுள் அவனுக்கு கடவுள்ரா, அதான் லக்கும் தீர்க்கு வலியதுன்னு அதான் அர்த்தம். உங்கள் வழியில் நீ இருந்துக்க, என் வழியில் நான் இருந்துக்க. உங்கள் வழியில் நான் மூக்கர் உழைக்க மாட்டேன், என் வழியில் நீ மூக்கர் உழைக்காது. உங்கள் மதத்தை நீ சொல்லு, என் மதத்தை நான் சொல்லிட்டு போறேன். அது அவரவர் இஷ்டம். அடுத்தவனுடைய உரிமையில் யாரும் மூக்கை நுழைக்க கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் உங்க வீட்டில் வந்து பேசுறேன், சொல்றேன், ஏன் குடும்பத்தை நீ ஏன் மூக்க நுழைக்கிறேங்கிறம்ல, பிடிக்கல இல்லை, சம்பந்தம் இல்லாமல் நீ எதுக்கு பேசுற, நீ போ நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சா யாருக்கும் பிடிக்காது. மொத்த இஸ்லாத்தை அல்லாஹ் சொல்றான், அடுத்த தலை மூக்க நுழைக்காத அப்படி சொல்லுது இஸ்லாம். அப்ப பிற கடவுளை திட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லுதுல, இந்த சட்டத்தில் இருந்து இது ஒரு வகை தானே, அல்லாஹ்வுடைய கட்டளை தானே. அதே போன்ற ஒரு கட்டளையை நபிகள் பெருமானார் சொன்னார். எதுக்குன்னு பார்க்கிறேன் சொல்லட்டா, பெற்றோர் விஷயத்தில் இந்த ஒரு விஷயத்தை நான் இதில் சொல்ல போறேன். அப்புறம் நிறைய விஷயங்களை பின்னாலும் மற்ற விஷயத்தை சொல்ல, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல கவனிங்க. மீன் அக்பரில் கபாயிர், பயங்கரமான பாவத்தில் உள்ளது. இனம் வைக்கிறது பயங்கர பாவம் நம்மளுக்கு தெரியும், விபச்சாரம் கொடிய பாவம்னு தெரியும், திருடுவது, கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, இதெல்லாம் கொடுமையான கொடியான பாவம் நமக்கு தெரியும் இல்லையா? அது போன்ற பயங்கர கொடிய பாவங்களில் உள்ளது ஷத்முர் ரஜுலி வாலிதேஹி, ஒருவர் தன் பெற்றோர்களை திட்டுவது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். பெற்றோர் தாய் அப்புறம் திட்டுறது என்ன கொடூரமான பாவங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கதான் நீங்க சஹாபாக்களுடைய பண்பை நீங்க பார்க்கணும். ஹல் யஷ்துமு ரஜுலு வாலிதேஹி யா ரசூலல்லாஹ், அது எப்படி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? யார் கேட்கான்? ரசூல்லாவை ஏற்றுக்கொண்டு ரசூல்லா பண்பை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்து அந்த ஒழுக்கத்தை பார்த்து இஸ்லாம் வந்த அபூபக்கர் சித்திக் போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹல் யஷ்துமு ரஜுலு வாலிதேஹி, அது எப்படி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான் அப்படின்னா, பெற்றோரை திட்டுறதுனா என்னன்னு அவங்களுக்கு தெரியல, அப்படி ஒரு கேரக்டர் அவங்கள்ட்ட இல்லை, அப்படி ஒரு நடைமுறையே இல்லை. தாய் அப்புறம் திட்டுவானோ அப்படி கேட்குறாங்க. நம்மளுக்கு அப்படி சந்தேகம் வருமா? பெற்றோரை திட்டுவது அதை தூக்கி போட்டு மிதிப்பான இல்லையா? அவங்க அப்படி கேட்குறாங்க.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுவான். எப்படி என்றால், ஒருவன் இன்னொருவரின் பெற்றோரை திட்டுகிறான், உடனே இவன் பெற்றோரை திட்டுவான். இதுதான் பெற்றோரை திட்டுவது. அப்படின்னா நான் திட்டுறேன் ஒரு ஆளை, போடா நாயனா, அவன் என்ன போடா நாயன்னுவான். உங்க அப்பா ஒரு முட்டா பையனா, உங்க அப்பா அந்த முட்டா பையன்மா. இது எங்க அப்பா என்ன செய்வாரு? நான் திட்டேன் எங்க அப்பா என்ன செய்வாரு? எங்க அத்தா எங்க அப்பா ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா எப்படி வரும்? உங்க அப்பா ஒரு முட்டாளு அப்படின்னா உங்க அப்பா முட்டாளு. அவன் உங்க அப்பா முட்டாள்னு சொன்னது காரணம் நீ தானே. அப்ப நீ தான் திட்டின, அவனை திட்ட வைத்தாய், அது நீ திட்டினதா அர்த்தம். இப்ப விளங்குதா? ஒரு சட்டம் எப்படி இஸ்லாம் நுட்பமா இருக்குன்னு தெரியுதா? எவ்வளவு அருமையா இருக்குன்னு தெரியுதா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன வசனத்துக்கு வாங்க. மா தத்ரீமல் கிதாபுல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று தெரியாது, ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது நபியே. ஒவ்வொன்றாக ஸ்டெப் 23 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்வால் எல்லா சட்டங்கள் ஒன்று விழாமல் அல்லாஹ்வால் சட்டம் கொடுக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம். எந்த அளவுக்கு சொல்றான்? அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன். எல்லா சட்டத்தையும் சொல்லிட்டேன்னு அர்த்தம். மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிட்டா அர்த்தம் என்ன? எல்லா சட்டத்தையும் சொல்லிட்டேன், ஒன்னு கூட விடலை. நான் இதுவரையில 23 வருஷம் சொன்னதுதான் சட்டம், நீ செஞ்சதுதான் சட்டம், நான் அங்கீகரிச்சதான் சட்டம் அப்படின்னு நல்லா சொல்லி முடிச்சிட்டான். இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரசூலுல்லாவை நபியாக ஏற்றுக்கொண்டு மதீனாவை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மக்கத்து காவிர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட, ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா, முஹம்மதே உன் சொல்ல நாங்க கேட்கிறோம், வேறு குர்ஆனை கொண்டு வா, இந்த குர்ஆன் வேண்டாம். இப்படி சொன்னான். குர்ஆன்ல இருக்குது. இதெல்லாம் கதையா கேட்காதீங்க, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திருமறை குர்ஆன் வசனம் அல்லாஹ்வுடைய சட்டம். என்ன சொல்றாங்க? ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா, வேறு குர்ஆனை கொண்டு வா, அல்லது பத்தில்ஹு, குர்ஆனை கொஞ்சம் மாத்திக்கோ, சேஞ்ச் பண்ணிக்கோ. அப்படின்னா என்ன? குர்ஆனை சேஞ்ச் பண்ணுனா மக்காவில் வாழ்ந்த எல்லா காஃபிர்களும் அல்லாஹ்வை ஒத்துக்கொண்டார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லாஹ் ஒத்துக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் தான் ஒத்துக்கல. அல்லாஹ் ஒத்துக்கிட்டதுனால ரசூலுல்லாஹ்வுடைய பாப்பா இருக்கார்ல, முஹம்மது நபி பிறந்த அன்னைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சிருக்காரு. அப்துல்லா அவர் பேர், ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேர் என்ன? அப்துல்லா, அல்லாஹ்வின் அடியார். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தா அப்துல்லான்னு பேர் வச்சிருக்காரு. அப்போ அப்பவே என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் நம்பியிருக்கான். இல்லை எப்படி அப்துல்லான்னு பேர் வைக்க முடியும்? குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். எல்லாருமே அல்லாஹ்வை ஒத்துக்கொண்டார்கள். எப்படின்னு பாருங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில எதிரிகளும் நபிகளாரை சார்ந்த மக்கள் உட்கார்ந்து ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் எழுதுகிறார்கள். ஒப்பந்தம் என்னங்க? ஒப்பந்தம் என்னன்னு தெரியல. கல்யாணங்கிறதே ஒப்பந்தம் தான். இன்னையிலிருந்து இவன் புருஷன் இவன் பொண்டாட்டி அப்படிங்கிறது தான் ஒப்பந்தம். ஒப்பந்தம்னா ரெண்டு பேர் பேசி தீர்த்து முடிவு எழுதுறது, அது ஒப்பந்தங்கிறது. அந்த ஒப்பந்தத்தை நபிகள் பெருமானார் முன்னிலையில் அலி அவர்கள் எழுதுகிறார்கள். நபிகள் பெருமானாருக்கு எழுத தெரியாது, எழுத பார்த்து படிக்க தெரியாது. ஆனால் சஹாபாக்களில் பலருக்கு எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். அவர் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யலாங்க? அந்த ஒப்பந்தத்தை எழுதுங்க. எதிரிகள்லாம் உட்காந்துட்டான். நம்மளுக்கு ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? சண்டை சச்சரவு வேண்டாம். நம்ம அடிக்கிறதுனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பெரிய நஷ்டம் ரெண்டு பக்கம் வருது. ஆனால் அடிதடியெல்லாம் வேண்டாம். உன்னை கூட நீங்க ஏறு, என்னை கூட நான் இருக்கேன், அதை தாண்ட அல்லாஹ் லக்கும் எனக்கு வழி இதுன்னு அப்போ மண்டையில் ஏறல. அவனுக்கு உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்குன்னு சொன்னால் அப்போ மண்டையில் ஏறலை. பட்டப்புறம் புத்தி வருது. சரி பரவாயில்லவா ஒப்பந்தத்துக்கு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? எழுத சொல்றாங்க. அப்போ அலி எழுதுறாங்க. நல்ல கவனிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எழுதுனது யாரு? அலி. உடனே மக்காவில் இருந்த எதிரிகள், முகமதே அது என்ன அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுது, அவனோடு படிக்க தெரியும். மக்கத்து காவிரிகள் நிறைய பேர் படிக்க தெரிஞ்சவன் தான். சஹாபாக்களுக்கும் படிக்க தெரியும், எழுத தெரியும். அலி என்ன எழுதுறார்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒப்பந்தத்தில் ஃபர்ஸ்ட் வார்த்தை அது என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏப்பா? அப்போ அவன் சொல்றான் பிஸ்மில்லா ஓகே. அவன் சொல்றான் பிஸ்மில்லா நாங்கள் ஏற்றுக்கிறோம், அல்லாவுடைய பெயரை கொண்டு. ரஹ்மான் ரஹீம் புதுசா இருக்க, அது ரசூலுல்லாஹ் சொன்னது, அது ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அல்லாஹ் தான் ரஹ்மான், அல்லாஹ் தான் ரஹீம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, பிஸ்மில்லா மட்டும் போடும். நாங்கள் ரஹ்மான் ரஹீம் நீ புதுசாக கொண்டு வர, அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். உடனே ரசூலுல்லாஹ் அப்படியா சரி பரவாயில்ல, அதை அழிச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அதை அழிச்சிரு, ரஹ்மான் ரஹீம் அழிச்சிரு. சரி அழிச்சாச்சு. அதுக்கு அடுத்த வாசம் என்ன தெரியுமா? மின் முஹம்மதின் ரசூலில்லா,
அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதிடம் இருந்து உள்ள ஒப்பந்தம். அதுக்கப்புறம் அவங்களையும் சேர்த்து எழுத முன்ன மீன் முஹம்மதின் ரசூல் இல்லா பார்த்துட்டான், உஷாராகிறான், லாஜிக் பேசுறான், அருமையான லாஜிக். லாஜிக்னா தர்க்கம். முகம்மதே இது என்ன ரசூல் இல்லான்னு எழுதுறாரு, அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதர்னா எழுதக்கூடாது, முகமது பின் அப்துல்லான்னு போடு, அப்துல்லா மகா முகமது போட ஏற்றுக்கிறான். உங்க அத்தா உங்க வாப்பா முகமது எங்களுக்கு தெரியும், உங்க வாப்பா பேர் அப்துல்லானா தெரியும், ரசூல்லாலாம் போகக்கூடாது. எப்படி சொல்றான் பார்த்தியா? ரெண்டு பேருக்கு ஒப்பந்தம்னா ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு தான் எழுதணும், நீங்க மட்டும் ஒத்துக்கிட்ட எழுத முடியாது. மீன் முஹம்மதின் ரசூல் இல்லா அவன் சொல்றான், அருமையான ஒரு பாயிண்ட சொல்றான். அதை நபிகள் பெருமானார் அந்த பாயிண்ட் கரெக்ட்னு ஒத்துக்கிட்டாங்க. என்ன சொல்றான் தெரியுமா? லவ் அலிம்னா அன்னக்க ரசூல்லா லத்தபானாக்க, நீர் தான் இறை தூதர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருந்தால் ஓ பின்னால வந்திருப்போம். நீ இறை தூதரா இல்லையாங்கிறது தானே பிரச்சனை. உனக்கு இறை தூதர் நாங்கள் ஒத்துக்கல, அப்துல்லா முகமது ஒத்துக்கிட்டோம், இறை தூதர் எப்படி போடுற? அப்போ என்ன சொல்ல வர்றானா, இறை தூதர் என்றால் உன்னை பின்பற்றி இருப்போம், இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும், அதை ஒத்துக்கிறோம். நீர் இறை தூதர் இல்லை, இங்க தான் பிடிக்கிறான். நீர் இறை தூதர் என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, உனக்கு வகை வருது நாங்கள் ஒத்துக்கல, அல்லாஹ் சட்டம் உனக்கு வருது நாங்கள் ஒத்துக்கல, அல்லாஹ் ஒத்துக்கிட்டோம், அல்லாஹ் உன்னை தூதராக்குனா நாங்கள் ஒத்துக்கல. இன்னொரு லாஜிக் பேசுறோம் தெரியுதா உங்களுக்கு? நீர் தான் இறை தூதர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். என்ன செய்யணும்? அப்துல்லாவுடைய மகன் போடு, அடிச்சுட்டாங்க. அவன் சொல்றது சரிதான். ஒப்பந்தம் என்றால் இருதரப்பும் ஒத்துக்கொண்டதா அதில் இருக்கணும். மின் முஹம்மது பின் அப்துல்லான்னு போட்டுட்டால ரசூலுல்லா, இது அல்லாஹ் ரசூலுல்லாவுடைய உயர்ந்த பண்பு. எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறோமோ இருதரப்பும் ஒத்துக்கொண்டதை போடுவதுதான் நியாயம். அதை ஒத்துக்கொண்ட நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப யோசிச்சு பாருங்க, மக்கா காவிர்கள் இறை தூதரை ஒத்துக்கொள்ள வேண்டும், ஆனால் நீர் இறை தூதர் இல்லை. நம்ம மக்கள் முகம்மதை இறை தூதர் ஒத்துக்கிட்டான், ரசூலுல்லாஹ் பின்பற்ற மாட்டான். அவன் இறை தூதரை பின்பற்றோம், நீர் இறை தூதர் இல்லைன்னா இவன் ரசூலுல்லாஹ் இறை தூதர் உலகமே ஒத்துக்கிடுச்சு. 200 கோடி முஸ்லீம்கள் உலகத்தில் 200 கோடி தாண்டியாச்சு. 700 கோடி மனிதர்கள்ல 200 கோடி முஸ்லீம்கள் மட்டும் இருக்கான் உலகத்தில். 200 கோடி முஸ்லீம்கள் ஒத்துக்கிட்டான் முகமது ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் எல்லாரும் பாங்க சொல்றான்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். எல்லா ஜமாத்லயும் உலகத்துல எல்லா பள்ளியும் 1000 பிரிவு இருக்கட்டும், இதை ஒத்துக்கிட்டான். முகமது ரசூலுல்லாஹ்னு ஒத்துக்கிட்டிய, அவரை பின்பற்றதுக்கு என்னடா கஷ்டம்? அவர் சொல்ல கேட்கறது கஷ்டமா? அவர் பின்னால போறது கஷ்டமா? இதை விளங்கல பாருங்க. அப்ப அவன் பாதியை ஒத்துக்கிட்டான், இவன் பாதியை ஒத்துக்கிட்டான். அவன் இறை தூதரை பின்பற்றணும் ஒத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் இறை தூதர் இல்லைன்னா, இவன் ரசூலுல்லாஹ் இறை தூதர் சொல்லி ரசூலுல்லாஹ் பின்பற்ற மாட்டாங்க. கேட்டான், சாபியை பின்பற்றணும், ஹனபியை பின்பற்றணும், சலபி. இப்ப சலபின்னு ஒரு குரூப் இருக்காமா, அது ஒரு வேடிக்கை. எனக்கு ரொம்ப ஹம்பக்குமாங்கல்ல, ஹம்பக்குனா ஒரு மாயை, ஒரு பைத்தியக்காரத்தனம். எப்படின்னு தெரியுமா? மன்ஹஜு ஸலஃப் அப்படின்னு புதுசா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஹ்மு ஸஹாபா, அதை நான் சொல்றேன், டைம் இருந்தா சொல்லலாம், ஆனா சொல்லணும். அதை அதாவதுங்க, சஹாபாக்களை பின்பற்றுதல் ஒண்ணு, சஹாபாக்கள் இஸ்லாத்தை புரிந்தது போல புரிந்து கொள்வது ஒண்ணு, ரெண்டுமே தப்பு. சஹாபாக்கள் புரிந்ததை போல புரிந்து கொள்ள முடியுமா? தெரியாது. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? உங்க எல்லாருக்கும் விளங்குற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றேன், நிறைய இருக்கு. சாம்பிள். வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபுஹா ஸீனா வ யഖ்லுகு மா லா தஅலமூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க. வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபுஹா ஸீனா வ யഖ்லுகு மா லா தஅலமூன். குதிரைகள், கழுதைகள், கோவரி கழுதைகளை நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். யார் செய்யா? நம்மளா செய்யணும்? ரசூலுல்லாஹ் காலத்தில் செஞ்ச சஹாபாக்கள். அந்த காலத்தில் எல்லாம் கோவரி கழுதை தான் போனாங்க, குதிரை தான் போனாங்க. ஹஜ்ஜுக்கெல்லாம் எதில் போனாங்க? ஹஜ் உம்ரா குதிரை கழுதை கோவரி கழுதை ஒட்டத்தில் போவாங்க. அதை சொல்றான் அல்லாஹ். வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபுஹா ஸீனா. குதிரைகளிலும் கழுதைகளிலும் கோவரி கழுதைகள் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். வ யഖ்லுகு மா லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாத வாகனங்களை எல்லாம் பின்னால் அல்லாஹ் உருவாக்குவான். அவங்களுக்கு தெரியாத வாகனம் எது? விளங்குதா? பைக் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா? தெரியாது. சைக்கிள் தெரியுமா? கார் தெரியுமா? ட்ரெயின் தெரியுமா? விமானம் தெரியுமா? ஹெலிகாப்டர் தெரியுமா? ராக்கெட் தெரியுமா? தெரியாது. சஹாபாக்களுக்கு தெரியுமா? தெரியாது. இமாம்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரசூலுல்லாஹ் பைக் ஓட்டவெல்லாம் தெரியாது.
நம்மளுக்கு குதிரை ஓட்ட தெரியாது. ரசூலுல்லாஹ் குதிரை நல்லா ஓட்டுவார், ஒட்டகம் நல்லா ஓட்டுவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டக குதிரையில் சென்றால் போர்க்களத்தில் செஞ்சிருக்காங்க. நம்மளும் குதிரையில் யாரு போயிருக்கீங்களா? இந்த மெரினா பீச்சில் பார்த்துருக்கீங்களா? குதிரை ஏறுவான், நம்மளுக்கு தத்தகாவும் அவன் பிடிச்சிக்கிடுவான் இந்த ரோடு போகிறதுக்கு. அவங்க பயங்கரமாக குதிரை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் இதிலெல்லாம் நீங்கள் பயணம் செய்யுங்கள், உங்களுக்கு தெரியாத வாகனம் பின்னால் வரும். அப்போ இப்போ உள்ள வாகனம் சஹாபாக்களுக்கு தெரியாது. இன்னும் பிற்காலத்துக்கு போங்க, நம்ம காலத்துக்கு பிறகு இன்னும் ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு நம்மளுக்கு தெரியாத வாகனம்லாம் வரும். யாருன்றது நம்மளுக்கே தெரியாது. அப்படி ஒரு வாகனம் வந்தாலும் வருமே. அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வர்றானா, சஹாபாக்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது பெருமையெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு பைக் ஓட்ட தெரியும், சஹாபிக்கு ஓட்ட தெரியாது, கேவலமெல்லாம் கிடையாது. சஹாபாக்கள் புரிந்து கொள்ள முடியாதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது விளங்கி எடுக்கமோ இல்லை. உடனே சொல்லுவான், சஹாபாக்களை விட உங்க அறிவு கூடவா? மடத்தனமான கேள்வி இது. எப்படின்னு சொல்றாங்க பாருங்க. சஹாபாக்களை விட நாம் ஈமானில் உயர்ந்தவர்கள் அல்ல, சஹாபாக்களை விட நாம் தக்வாவில் உயர்ந்தவர்கள் அல்ல, சஹாபாக்களை விட பண்பில் நாம் உயர்ந்தவர்கள் அல்ல. பண்பில், தியாகத்தில், ஈமானில், இஸ்லாத்தில் சஹாபா உயர்வர் நிச்சயமா இல்லை. ஆனால் அறிவில் சஹாபாக்கள் கூட இருக்குமா இல்லையா? இருக்கலாம், தெரியாது. இன்னைக்கு உள்ள அறிவு சஹாபாக்கள் இல்லையே, அந்த காலத்தில் இல்லையே. இன்னைக்கு எவ்வளவு வந்துருச்ச. இன்னும் ஒரு சாம்பிள் அவங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் கேள்விப்பட்டீங்களா? அந்த வசனம் சூரத் ரஹ்மான். ஃபபி ஐய ஆலாய ரப்பிக்குமா துகதிபான் திருப்பி 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 குர்ஆன்ல வருது இல்லங்க. சூரத் ரஹ்மான்ல ஃபபி ஐய ஆலாய ரப்பிக்குமா துகதிபான், மனிதர்களே ஜின்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தில் எதை பொய்ப்பிக்க போகிறீர்கள்? யோசித்து பார்க்க மாட்டீர்கள். பல வசனம் இதுல வருது. அதுல ஒரு வசனம் ரப்புல் மஷ்ரிகைன் ரப்புல் மக்ரிபைன், உதயமாகும் 2 இடம். மஷ்ரிக்னா என்ன? உதயமாக கூட 2 இடம். மக்ரிபைனா என்ன? சூரியன் மறையும் 2 இடம். சூரியன் உதயமாகும் 2 இடத்திற்கும் சூரியன் மறையும் 2 இடத்திற்கும் ரப்பு அல்லாஹ் தான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அவ சஹாபாக்கள் இது எப்படி விளங்கியிருப்பாங்க தெரியுமா? உதிக்கிற இடம் 2 இருக்கு போல் இருக்கு, மறை இடம் 2 இருக்கு போல் இருக்கு அப்படின்னு விளங்கியிருப்பாங்க. நம்ம எப்படி விளங்குறோம்? நம்ம அழகா விளங்குறோம். எப்படி தெரியுமா? இந்தியாவில் சூரியன் எங்க உதிக்குது? கிழக்க உதிக்குது. எங்க மறையுது? மேற்க மறையுது. அதே மாதிரி இந்தியாவுக்கு கீழே இன்னொரு நாடு இருக்குமே, அமெரிக்கா வச்சுக்கோங்க. அங்கேயும் உதிக்கிற இடம் ஒன்று இருக்கும், அங்கேயும் மறையிற இடம் ஒன்று இருக்கும். விளங்குதா எல்லாருக்கும்? விஞ்ஞானம் தான், சிம்பிள் இது. நமக்கு உதிக்கிற இடம் ஒன்று தெரியுது, மறையிற இடம் ஒன்று தெரியுது. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு உதிக்கிற இடம் ஒன்று தெரியும், மறையிற இடம் இருக்கும். அப்புறம் 2 உதிக்கிற இடம், மறையிற இடம். நம்மளுக்கு விஞ்ஞானப்படி புரிஞ்சிக்க முடியுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானங்கள் எங்கேயோ போயிடுச்சு. சஹாபாக்களை விட நாம் தக்வாதாரிகளை ஈமான் உள்ள கிடையாது. சஹாபாக்களுக்கு புரிந்து கொள்ளாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் ஹதீஸை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படிதான் புரிய வேண்டும் அப்படிங்கிறான். தேவையில்லை, அப்படிலாம் கிடையாது. ஒரு சஹாபி, நான் சொல்றேன் உங்களுக்கு, குல் ஹுவல்லாஹு அஹத், ஒன்னொன்னா கேட்போம். இது மாதிரி அல்லாஹ் ஒருவன் நபியை நீ சொல்லும், இதை நீங்களாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஒருத்தன் தான். அல்லாஹு சமத், எல்லாம் தெரிஞ்ச சூரா. லம் யலித், அவன் யாரையும் அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை. அதாவது அவன் இன்னொரு ஆள்கிட்ட பிறக்கல, அவனுக்கு தாய் தப்ப கிடையாதுன்னு அர்த்தம். அவனுக்கு பிள்ளை கிடையாது, பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இது எல்லாரும் விளங்கிட்டீங்களா? இதை சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க? இப்படித்தான் விளங்கி இருப்பாங்க. சஹாபாக்கள் விளங்கினாலும் விளங்காட்டிலும் நம்மளுக்கு இது விளங்குதா இல்லையா? எல்லாருக்கும் விளங்கும். குர்ஆன் ஹதீஸ் விளங்கலைன்னு சொன்னா அவன மாதிரி பைத்தியக்கார யாரும் கிடையாது. சொல்ல போனால் மக்கத்து காவிர்களுக்கு குர்ஆன் விளங்கியது. ஞாபகம் வச்சுக்கிறேன். குர்ஆன் விளங்காட்ட ரசூல் அடிப்பானுங்க. குர்ஆன் விளங்கிச்சு, இந்த குர்ஆனை மாத்திட்டாங்கிறான், இந்த குர்ஆன் வேண்டாங்கிறான். எப்ப வேண்டாமா? விளங்குது. ஒரு புள்ள ஒன்ன வேண்டாங்கன்னா விளங்குதுன்னு அர்த்தம். ஏமா இந்த குழம்பு எனக்கு வேண்டாம், சரியில்லைன்னு விளங்கிருக்கு. அந்த குழம்பத்தா ஒரு 10 வயசு பிள்ளை விளங்கும்ல, 1 வயசு பிள்ளை விளங்குத. ஒரு ஏதாவது சாப்பாடை கொடுக்குறிய துப்புத என்ன அர்த்தம்? நல்ல இல்லை, விளங்குது இல்லை. அறிவுங்கிறது பொதுவான அறிவு கியாம நாள் வரை பல மாதிரி வருங்க. அறிவில்லாத மனுஷன்லாம் கிடையாது. உண்மையை ஒத்துக்கொள்ளாமல் அடம் பிடிக்கிறது வேற,
என்னமோ சஹாபாக்களுக்கு, இமாம்களுக்கு, ஷேகுமார்களுக்கு மட்டும் அறிவு இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. எல்லாருக்கும் அறிவு உண்டு. அறிவுங்கிறது கியாம நாள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். உதாரணமாக ஒரு ஆள்கிட்ட போய் கேளுங்க, கல்யாணம் பண்ணியாச்சா? ஆமாம் பண்ணியாச்சு. குழந்தை இருக்கா? இருக்கு அல்லது இல்லை. சொத்து இருக்கா? இருக்கு இல்லை. இப்படி ஒரு 5-6 கேளுங்க. வீடு இருக்கா? சொந்த வீடு இருக்கு இல்லை. சொல்லிட்டு இருக்க ஆள்கிட்ட திடீர்னு அறிவு இருக்கா அப்படின்னு யாரை பார்த்து அறிவு ஏன் கோவம் வருது? அறிவு இருக்கத்தான் வேண்டும். அறிவு இருக்கான்னு ஏன்டா கோவம் வருது? அறிவு இருக்கணும். அறிவு இல்லாட்ட மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, கூட குறைய இருக்கும். என்னை விட உங்க அறிவு கூட இருக்கலாம். சஹாபாக்களை விட அறிவு இன்னைக்கு யாருக்காவது கூட இருக்க நமக்கு தெரியாது. இதை நான் சொல்லல, நபிகள் பெருமானாரே சொன்னாங்க. ரூப முபல்லகி நவாமின் சாமி, நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து பிறருக்கு சொல்கிறீர்கள். சஹாபாக்களை சொல்றாங்க, நீங்கள் என்னிடத்தில் கேட்ட செய்தியை பிறருக்கு சொல்கிறீர்கள். நீங்கள் யாருக்கு சொல்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட விவரமானவர்களாக இருக்கக்கூடும். ஒரு சஹாபிக்கு புரிந்து கொள்ளாத விஷயம் கூட உங்களுக்கு புரிஞ்சிடும், எனக்கு புரிஞ்சிடும். ஒரு சஹாபிக்கு புரிஞ்சது எனக்கு புரியாமல் இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, ஒலா தக்கூலு லிமன், சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்ல போறது. ஒலா தக்கூலு லிமன் அல்கா இலைக்கும் ஸலாம் லஸ்த முஃமின் தப்தகூன அர்தல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்தல்லாஹி மகானிம கதீரா கதாலிக குன்தும் மின் கப்ல் ஃபமன்னல்லாஹு அலைக்கும். உங்களிடத்தில் சிலர்கள் வந்தார்கள். யார்கிட்ட? சஹாபாக்கள் சொல்றான்ல, உங்களை சந்திக்க சிலர்கள் வந்தார்கள். அப்படி வரும் பொழுது வந்தவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது இருக்க, இதெல்லாம் ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு தத்துவம். அதை சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாகன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய சாந்தினா அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை தருவானாகன்னு அர்த்தம். நான் வச்சுக்கிடுங்க. யாராவது வீட்டுக்குள்ள போகும்பொழுது உங்க வீட்டுக்காரர் சலாம் சொல்றாரா? சொல்ல மாட்டார். நீங்க சலாம் சொல்லிட்டா புருஷனுக்கு சொல்ல மாட்டீங்க. அத்தா அம்மாவுக்கு வாப்பம்மாவுக்கு சொல்லிட்டா சொல்ல மாட்டீங்க. சலாம்னு நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? பெரிய தாடியை வச்சு தலை பார்க்கணும். அஜர்த்தம் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் அஜர்த்து. இது அசரத்துக்காக சலாம் சொல்லணும் ஏதாவது இருக்கா இடத்துல? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சொல்ல போனால் பெற்றோருக்கு தான் முதல்ல சலாம் சொல்லணும். அதுக்கு ஆதாரம் குர்ஆன்ல இருக்கு. உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி செல்லுங்கள். வீட்டுக்குள்ள போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துனா என்னது? அல்லாஹ்வுடைய சாந்தி நிம்மதி கிடைக்கட்டும், அவன் அதிகமான பரக்கத்துகளை தரட்டும், வியாபாரத்தில் பரக்கத், அதிகமான பிசினஸ் நடக்கட்டும், ரஹ்மத் உன் வீடுகளில் சந்தோஷம் நிலவட்டும், எல்லாமே அதில் உள்ளடங்கிடும். அப்போ உன் வீட்டுக்கு பரக்கத்து வேண்டாமா? உங்க வீட்டுக்கு அல்லாஹ் சாந்தி வேண்டாமா? சலாமத் வேண்டாமா? அது மட்டும் இல்லை, இந்த துவா இது மட்டும் இல்லை. ஒரு சலாம் சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி 30 நன்மை. பெருசா உங்களுக்கு தெரியல 30 நன்மைனா. ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு சொன்னா 30 கிராம் தங்கம் விடுவோமாங்க? அது வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா 10 நன்மை. 10 கிராம் தங்கம் கிடைக்கி விடுவோமா? வாசல் வந்து உட்காந்துட மாட்டோம். ஒரு சலாம் 10 கிராம்னா அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் 10 கிராம்ல ஒரு 10 சலாம் என்னாச்சு? 100 கிராம் ஆச்சே. அப்ப தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் நன்மையின் மீது இல்லை. அதெல்லாம் உண்மை. நம்ம வீட்டுக்குள் நுழையும் நம்மளுக்கு சலாம் வர மாட்டேங்குது. சலாம் என்பது ஒரு அற்புதமான முகமன்னு சொல்லுவாங்க. முகமன்னா என்ன? குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே, இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இது எல்லாம் ஓரம் கட்டிட்டு இஸ்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னொரு விஷயம் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது பன்மை சொல். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னா பன்மை. ஒரு ஆளுக்கு சொல்லணும்னா அஸ்ஸலாமு அலைக்கும் கிடையாது அரபில, அஸ்ஸலாமு அலைக்க. இதுதான் ஒருமை சொல். அஸ்ஸலாமு அலைக்குமா என்றால் 2 பேர்களுக்கு சொல்லக்கூடிய சலாம், இருமை. அஸ்ஸலாமு அலைக்கும்னா பன்மை. அரபில தான் ஒருமை இருமை பன்மை இருக்கு. மற்ற மொழியில் ஒருமை பன்மை என்று போயிடுவான். அரபி மொழியில் எப்படி இருக்குன்னா ஒருமை அஸ்ஸலாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்குமா இருமை, அஸ்ஸலாமு அலைக்கும் பன்மை. பெண்பால் வேற தனியே இருக்கு அரபில. பொம்பளையை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கி, அஸ்ஸலாமு அலைக்கி. பல பெண்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்குன்ன இத்தனை சொல்லி இப்படி வச்சா யாருக்கா சலாம் கரெக்டாக வருமா? கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமையோ இருமையோ பன்மையோ ஆண்பாலோ பெண்பாலோ உலக மக்கள் எல்லாரும் ஒரே வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும்.
யூனிஃபார்ம். யாருக்கும் எந்த கன்ஃபியூஸும் வரக்கூடாது. நீ இங்கிருந்து போய் சவுதி அரேபியாவில் மக்காவில் நிற்கிறிய காபத்துல்லாவில் ஒரு அமெரிக்கா முஸ்லீம் வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் வலைக்கும் சலாம், அவருக்கு வழங்கிடுச்சு, அர்த்தம் வழங்கிடுதா? சலாம் என்றால் சாந்தி உண்டா. ஒரு இந்து சகோதரர் சொல்லுவானே அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், எப்படி பாய் இருக்கேன்ட்டு வருவான், அவனுக்கு தெரியுது அஸ்ஸலாமு அலைக்கும்னா ஒரு நல்ல வார்த்தை, வணக்கம் சொல்ற வார்த்தைன்னு. யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னா ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பிள்ளை எல்லாம் கூர்ந்து பார்க்குது, என்னடா இந்த பாட்டு படிக்காம. ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பாகவி தாதா. பஞ்சாப சிந்து குஜராத் மாதிரிதா. இது என்னது? தேசிய கீதம். இந்தியாவில் என்ன வச்சிருக்கான்? இதை தேசிய கீதம்னு வச்சிருக்கான். இது என்ன மொழி? வங்க மொழி, வங்கதேச மொழி. இது தமிழோ மற்றும் மலையாளமோ கேரளாவோ தெலுங்கெல்லாம் கிடையாது, வங்க மொழி. இந்த வங்க மொழி தான் தேசிய கீதம் வச்சிருக்கான். பெரும்பாலானவர்களுக்கு அர்த்தம் தெரியாது. சில இடங்களில் வாத்தியார்களுக்கே தெரியாது. ஸ்கூல் பிள்ளைகளை கேட்க சொல்ல, சார் ஜனகன மனகதினா இல்லை சார், உட்கார்றா கேட்க வந்துட்டான், அவருக்கே தெரியாது. இப்ப சில இடங்கள் அந்த வார்த்தையை போட்டு அர்த்தமெல்லாம் போடுறாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லாருக்கும் விளங்குதா தேசிய கீதம்னு. இந்தியாவில் எந்த மூலையில் சொன்னாலும் ஒரு இந்திய மக்கள் என்ன விளங்குவான்? இது தேசிய கீதம்னு விளங்குவான். அர்த்தம் தெரியாவிட்டாலும் தேசிய கீதம் விளங்கிறானா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உலகத்துக்கே யூனிஃபார்ம். இந்தியாவுக்கு இல்ல, அமெரிக்கா, ரஷ்யா, சவுதி, துபாய் இல்ல, உலக மக்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சவுதி அரேபியாவில் மக்காவில் அல்லாஹு அக்பர் ஆயிரக்கணக்கான மொழி பேசக்கூடிய அங்க வருவான். லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மொழி. அவன் மொழியிலே பாங்க சொல்லப்படுது இல்ல. அல்லாஹு அக்பர். உலகத்துக்கே யூனிஃபார்ம். இப்படி ஒரு யூனிஃபார்மை சொல்லித் தருவது மனிதனால் முடியாது. இறைவன் இறை தூதத்தை சொல்லி தான் வர முடியும். கடவுளால செய்ய முடியும், படைச்சவனால செய்ய முடியும். ஒரு இறை தூதருக்கு தான் இது போன்ற விஷயங்கள் உள்ளத்தில் உதிக்கும். உங்களுக்கு எனக்கு உதிக்காது, சஹாபாக்களுக்கெல்லாம் உதிக்காது, அவுலியாக்களுக்கெல்லாம் உதிக்காது. இறைவனுடைய தூதராக இருந்தால் தான் உதிக்கும். ஒரு சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் போடுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். அதே மாதிரி பாங்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்து சகோதரன் சொல்றானுங்க, பாய் பாங்கு சொல்லியாச்சா தொலை போலியா, அர்த்தம் தெரியாது, தொழுகைக்கு கூப்பிடுற விஷயம் தெரியும். மற்ற அமெரிக்கா, ரஷ்யா, துபாய் வச்சுக்கிட்டுங்களேன், அமெரிக்கா ரஷ்யான்னு அங்க உள்ள 2 பேர் பேண்ட் போட்டு இப்படி போறான், இந்த தெருவில் நிற்கிறான், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தொழுகை கூப்பிடுறாங்க போல இருக்க. எந்த மொழியில விளங்குவான்? அவன் மொழியில விளங்குவான். நீங்க தமிழ்ல விளங்குற மாதிரி அவன் மொழியில அதை விளங்குவான். உலக மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தத்துவம் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க, வேற எங்க இப்படி இருக்கா? அப்ப எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லி தருது, எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லி கூட இறைவன் இறை தூதரு இதை விட்டுட்டு மத்தாள் சொல்ல கேட்கணுமா? நான் கேட்கிறேன். எந்த செய்கார் இருக்கட்டுமாங்க, எவ்வளவு பெரிய அவுலியாவா இருக்கட்டும், அபூபக்கர் சித்திகாவே இருக்கட்டும், நான் கேட்கிறேன். அபூபக்கருடைய சித்திக்குடைய கால் தூசிக்கு நான் பெறமாட்டேன். உடனே சொல்லுவான், சஹாபாக்களை மதிப்பதில்லை. மதிக்கிறேன். மதிக்கிறேன்னா என்னது? எங்க அத்தாவை மதிக்கிறேன், எங்க அம்மாவை மதிக்கிறேன். என்ன மதிக்கிறோம்ல? மதிப்பது என்பது வேறு, பின்பற்றுவது என்பது வேறு. நபிகள் பெருமானாரை மதிக்கவும் வேண்டும், பின்பற்றவும் வேண்டும். சஹாபாக்களை மதிக்கணும், பின்பற்ற வேண்டாம். சஹாபாக்கள் விளங்கியது போல விளங்க அப்படி தேவையில்லை. அது எங்கேயும் அப்படி வரல. என்னுடைய தோழர்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்குங்கள். ஒரு 10 விஷயத்தை சொல்லுங்க பார்ப்போம். யாராவது கேளுங்க, யாராவது இந்த மாதிரி சொல்லிட்டானா சஹாபாக்கள் விளங்கியது போல விளங்கணும்னு சொல்லிட்டாங்க, நீ கேளுங்க. ஒரு 10 விஷயத்தை சொல்லுங்க. சஹாபாக்கள் இப்படிதான் விளங்குனாங்க, அதை நீங்க ஏற்குமாற விளங்கி இருக்கீங்க, காட்டு. உலகத்துல எல்லாமே குர்ஆன் இல்லாத விளங்கி, மொழி தெரியாம இருக்கலாம், குர்ஆன் விளங்கல. எதனால விளங்கல? அரபி தெரியாது. தமிழாக்கம் பண்ணிட்டா விளங்கிடலாம். மொழியால் சிறப்பு கிடையாது இஸ்லாத்தில், அது தெரியுமா? அரபி மொழிக்கு சிறப்பு இருக்கா? ஏதாவது கிடையாது. அரபி மொழிக்கு சிறப்பு இல்லை, இறைவனுடைய சொல்லுக்கு சிறப்பு இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது இறைவனுடைய சொல். உங்கள் வீடுகளில் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி நுழையுங்கள். குர்ஆன் சட்டங்க, சும்மா இல்லை. அது மட்டும் இல்ல, வீட்டில் யாருமே இல்லை, பூட்டிய கதவை திறந்து உள்ள போறிய அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹத்தா தஸ்தானிசு துஸல்லிமு அலா அஹ்லிஹா. அங்கே ஆள் இருந்தா அனுமதி கேட்டு உள்ளே போங்க. அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த சட்டத்தை யாரும் ஃபாலோ பண்றது இல்லை.
சில பேர் பார்த்துருக்கீங்களா, அனுமதியெல்லாம் கேட்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள பாதி உள்ள வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமா, அதான் உள்ள பாதி வந்தாச்சு அப்புறம் என்ன வரலாமா, வெளியே நின்று சலாம் சொல்லி பதில் வந்த பிறகு உள்ள போகணும், இல்லைன்னா உள்ள போகக்கூடாது. அதே பிரசங்கி பார்த்துருக்கீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றது, வீடு பூட்டி கிடக்கும், 3 தடவை சலாம் சொல்லணும் சட்டம். 3 முறை சலாம் சொல்லி உள்ள இருந்து பதில் அலைக்கும் சலாம் வராட்டா திரும்பிடு, உள்ள போவாத, போ, தட்டாத, சலாம் சொல்லிட்டு இல்லை பதில் இல்லை திரும்பிடு அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இவன் சலாம் சொல்லுவான் 3 தடவை பதில் இல்லையா, சாவி தோற உள்ள யாரோ இருக்க மாதிரி தெரியுது, இருந்தா உனக்குறடா போடா, அல்லாஹ்வுல வேண்டாங்கிறான். உள்ள இருக்கடா என்ன அர்த்தம், அவன் வர விரும்பலன்னு அர்த்தம். என்ன சூழ்நிலை அவன் இருப்பான்னு உனக்கு என்ன தெரியும், ஃப்ரெண்டா இருக்கலாங்க. அது மட்டும் இல்ல, சில பேர் செருப்பு கிடக்க இருக்குமா ஆளு, போடா டே போடா அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். உனக்கு என்னடா செருப்பு கிடந்தா, நான் சொல்ற சட்டமாங்க. எவ்வளவு பிரமாதமான நுட்பமான சட்டம் பார்த்தியலா, எவ்வளவு கண்ணியமான சட்டம். அப்படி சலாம் சொல்லி பதில் வராவிட்டால் வெளியே திரும்பி விடுங்கள், அனுமதி இருந்த பிறகு போங்க, அதுதான்ப்பா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அதுதான் பிரமாதம். இந்த மாதிரி ஒரு செய்தி உமருடைய ஆட்சியில் நடந்துச்சு. உமருடைய ஆட்சியில் ஒரு சஹாபி வர்றாரு உமர்கிட்ட, சஹாபி தான் வர்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர்ல அவர் ஒரு சஹாபி. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் 3 தடவை சலாம் சொல்றாரு. உமர் வீட்டில இருந்து பதில் வரல, அவர் திரும்பி போயிடுறாரு. அப்போ உமர் வர சொல்லிருப்பாங்க போல் இருக்கு. அப்புறம் திருப்பி அவரை கூப்பிட்டு, நான் வீட்டுக்கு வர சொல்ல வந்தியான்னு கேட்காங்க. உமர் வந்தங்க, 3 தடவை சலாம் சொன்னேன், பதில் இல்லைன்னா திரும்பி போயிறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? உமர் சொல்றாங்க, அக்கிம் அலைஹில் பையினான், அதுக்கு என்ன ஆதாரம்? சொன்னோடனே சரின்னு தலையாட்டி இல்லை, சலாம் தானங்க, நல்ல விஷயம் தானே, அதுக்கு என்ன ஆதாரம்? சொன்னது சஹாபி, அவர் அந்த 5 விலைக்கு தான் சொல்றாரு, மறுத்தது சஹாபி தான். அஸ்ஸலாமு அலைக்கும் 3 தடவை நான் சொன்னேன், நீங்க வரல, வராட்டா திரும்பி போயிடணும் என்று நபிகளார் சொன்னார்கள், முன்மாதிரி ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்கல. அக்கிம் அலைஹில் பையினான், அதற்கு ஆதாரத்தை காட்டு. என்னடா ஆதாரம் என்னோட காட்டுறது? அப்போ அவர் பள்ளிவாசலுக்கு ஓடுறாரு அந்த சஹாபி. இப்படி ஒரு ஹதீஸை நான் சொன்னேன் உமர்ட்ட, ஆதாரம் கேட்கிறாங்க. இந்த ஹதீஸை யாராவது கேள்விப்பட்டியாலும் அந்த சம்பவத்தை, இந்த ஹதீஸ் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறத, அபு மூஸா அல்-அஷ்அரின்னு ஒரு சஹாபி, அவர் தான் நினைக்கிறேன். அவன் நான் கேட்டிருக்கேன், அப்பா வாங்கன்னு எழுதிட்டு போறாரு, வீட்டை கேளுங்க. உடனே அவர் சொல்ல, ஆமா ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. இந்த 2 சஹாபிக்கு தெரிஞ்ச சட்டம் உமருக்கு தெரியல. அப்படி தெரியாது. எல்லா ஹதீஸையும் எல்லாரும் தெரிந்து வைத்திருக்க முடியாது. உமர் எவ்வளவு முக்கியமான ஆளு, எவ்வளவு பிரபல்யமான ஆளு, எவ்வளவு ஆளுமை. இன்னும் சொல்ல போனால், லவ்கான நபியின் பாதி லக்கான உமர், எனக்கு பிறகு நபி கிடையாது, ஒரு பேச்சுக்கு நபி இருந்தால் அந்த தகுதி உமருக்கு இருக்குதுன்னு நாங்க சொல்லலாம். அவ்வளவு பெரிய தகுதி இருக்கு. அவருக்கு தெரியல இந்த சலாத பத்திய சட்டம். அவர் என்ன செய்யறாரு, ஒரு சஹாபி சொன்ன ஏத்துக்கல, நீ சொன்னா 10ன்னு அர்த்தம், இன்னொரு ஆளை கொண்டு வா, சாட்சி கொண்டாங்களே, ஆதாரம் காட்டுங்கிறாங்களே. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு சஹாபி சொன்னா போதும், நம்ம எல்லா ஹதீஸையும் ஏத்துக்க முடியலங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது அது ஒரு சஹாபி தான் பெரும்பாலும் சொல்லுவார். சில ஹதீஸ்கள் வேணா 2 சஹாபி 3 சஹாபி அறிவிப்பாங்க. ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் சொன்னால் போதும், நம்ம ஏத்துக்கிட்டோம். உமர் வேற யாருக்கு தெரியும், கொண்டு வா. அப்போ ஒரு சஹாபி அதை என்ன விளங்கியிருக்காரு, சலாம் விளங்கியிருக்காரு. உமர் என்ற சஹாபி அதை மறுக்கிறார், நம்ம மறுக்கல. உமர் சஹாபி தானே, அவங்க சொல்படி ஒரு சஹாபி சொன்னா 10, 2 சஹாபி கொண்டு வா கேட்கறது இல்ல, ஒரு சஹாபி போதுமா நம்ம நம்புறோம். அப்ப என்ன விஷயம்னு சொன்னா, இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் சில விஷயங்கள் நம்மளுக்கு விளங்காது. எந்த ஒரு விஷயம் ஒன்று விளங்காம இருக்கும். மொத்த குர்ஆன் எல்லாரும் விளங்காயும் படிச்சுட்டே வருவோம், திடீர்னு ஒரு இடத்துல வருவோம், என்னன்னு தெரியலையே, அப்படிலாம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இது பற்றி ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் என்ன கேட்டு பதில் வந்தாங்க. அப்படி பார்த்தா தான் சில விஷயங்கள் பார்க்கவே வேண்டாம், அந்த வசனமே காட்டி கொடுத்துரும். எப்படின்னு நான் சொல்றேன். வலா தக்கூலு லிமன் அல்கா இலைக்கும் ஸலாம், நான் சொல்ல சுவாரஸ்யமான விஷயம் இதுதான். உங்களை பார்த்து சில சலாம் சொல்லி கொண்டு வந்தார்கள். யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து சலாம் சொல்லி கொண்டு வரும் பொழுது சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா?
அதாவது சில பேர் பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க, சஹாபாக்கள் உள்ள இருக்காங்க, வர்றவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, லஸ்த முஃமின், நீங்க எல்லாம் முஃமின்கள், முஸ்லீம் கிடையாது, போகடா வெளியே, அடிச்சு கொண்டு போறோம் அப்படிங்கிறாங்க. அவங்கள வெட்டி சரிக்கடிக்காங்க சஹாபாக்கள். அவங்க சலாம் சொல்லிட்டு வர்றாங்க. வலைக்கும் சலாம்னு சொல்லணும், சஹாபாக்கள் வலைக்கும் சலாம்னு சொல்லல. என்ன செய்யறாங்க? லஸ்த முஃமின், நீங்கள் முஃமின்கள் கிடையாது, நீங்க முஸ்லிம்கள் கிடையாது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, போர் காலகட்டம் இருக்குல்ல, போர் காலகட்டம், அந்த நேரத்தில் அவன் நான் முஸ்லீம் நீ முஸ்லீம் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்படின்னா தான் நம்மளை யாரும் தாக்க மாட்டாங்க, நான் முஸ்லீம் அப்படின்ட்டு தாக்க மாட்டாங்கல்ல, இப்படிலாம் இருக்கும்ல. இதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் முஸ்லீம் இல்லைன்ட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்களை பார்த்து நீங்கள் முஸ்லீம் இல்லை என்று மறுத்தீர்கள். ஏன் மறுத்தீர்கள் தெரியுமா? தபுத்தகூன அர்தல் ஹயாத்தத் துன்யா, உலக காசின் மீது ஆசைப்பட்டு மறுத்தீர்கள். என்னமோ நான் சொல்ற மாதிரி பார்ப்பாங்க நிறைய பேர். குர்ஆன் வசனம் இது. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் சலாம் சொன்னார்கள், நீங்கள் முஸ்லீம் இல்லை என்று சொன்னீர்கள். அப்படி சொன்னதற்கு காரணம் உங்களுக்கு காசு ஆசைங்கணும். யாருக்கு? சஹாபாக்களுக்கு. தபுத்தகூன அர்தல் ஹயாத்தத் துன்யா, உலக பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட்டு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். இதுக்கு என்ன அர்த்தம் விளங்குதா உங்களுக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுது நம்மளுக்கு. என்னடா அல்லாஹ் இவங்களை காசாசங்கிறான். சஹாபாக்கள் காசாசை பிடிச்சவங்களா? உயிரை கொடுக்க போனவங்க. உயிரை கொடுக்க போனவங்களுக்கு இந்த காசா பெரிய ஆசை வந்துட போது. ஆனால் அல்லாஹ் இப்படி சொல்றானே, அப்போ நம்ம என்னமோ நடந்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. சில இடங்கள் இந்த மாதிரி வரும். கடைசியில் என்னன்னு பார்த்தா, வந்தவங்களை முஸ்லீம்னு ஏற்றுக்கிட்டா போர்க்களங்களில் நிறைய பொருள் கிடைக்கும்ல, கனிமத் பொருள் என்று சொல்வார், வெற்றி பொருட்கள். அந்த வெற்றி பொருட்கள்ல இவங்களுக்கெல்லாம் ஷேர் கொடுக்கணும். அவன் முஸ்லீம் ஆயிட்டான்னா, அப்ப இவங்களை முஸ்லீம்கள் துரத்தி விட்டுட்டா ஷேர் கொடுக்க வேண்டியதில்லை. இப்படி ஒரு புத்தி வந்துருச்சு சஹாபாக்கள். நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த புத்தி எல்லாருக்குமே வரும். சஹாபாக்களுக்கு வந்தா நம்மளுக்கெல்லாம் தாறுமாறா வரும். அவங்களுக்கு ஷேர் கொடுக்கணும். இப்ப இத்தனை பேர் இருக்கும், ஒரு 1 கோடி ரூபாய் பணத்தை வச்சு இத்தனை பேருக்கு பங்கு வச்சுக்கிடுங்க அப்படின்னா எத்தனை பேர்? 100 பேர் இருக்கலாம், ஒரு ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்துடலாம். திடீர்னு 50 பேர் வந்துட்டா எக்ஸ்ட்ரா 1,75,000. அடே, என்னுடைய தூதர் இஸ்லாத்தை சொல்லி நீ முஸ்லீமா, நீ காபிரா தானே இருந்த, நீ திருந்தி வந்தில்ல, அது மாதிரி அவன் திருந்தி வர மாட்டான். என்ன ஒரு பிராக்டிக்கல் நடைமுறை சாத்தியமான விஷயம். ஒரு மனுஷ புத்தி எப்படி? ரப்புல் ஆலமீன் இல்லைங்க, படைச்சவன் இல்லை. படைச்சவனுக்கு தான் படைப்பினத்தை பத்தி நல்லா தெரியுமே. கதாலிக்க குத்துப கபலு, ஒரு காலத்தில் நீங்கள் அப்படிதான் இருந்தீர்கள். என்ன சஹாபாக்களை போடு போட்டான் அல்லாஹ், சும்மாவா திருத்துறான். லவ்லாய் சமயத்து முகல் அண்ணல் மீனவுல் மீனாத் பியம்வசிம் ஹைரா வகால் வஹாதா இஃப்கும் முபீன். கொடுமையான ஒரு சூழ்நிலை. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கா, அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அபாண்டம், அவதூறு, கற்பனை கட்டாத விஷயம். அது ஒரு ஒழுக்க கட்ட பெண்ணை கூட அவதூறா பேசினா கோபம் வந்துடும். அவன் ஆள் ஒரு மாதிரி ஆளத்தான் இருப்பான். அப்படி உள்ள ஆளை கூட நீங்க தப்பா சொல்லுங்க, நம்மளை அடிச்சு நொறுக்க தான் நிற்பான். யாரை பார்த்து சொன்ன? நீ வைக்கமா, உங்க அம்மா வைக்க, அப்படி வந்துருவான். ஆயிஷாவை விட ஒரு ஒழுக்கமான ஆள் இருக்க முடியுமா? அந்த ஆயிஷா மீது அப்படி ஒரு அவதூறு. ஆயிஷா சொல்றாங்க, இந்த அவதூறு பரப்பப்பட்டு மக்கள் மத்தியில் பேசப்படும் பொழுது, எந்த மக்கள்? சஹாபாக்கள். அவதூறு பரப்புனது யாரு? சஹாபாக்கள். நான் சொல்லல, சம்பவம். ஹஸ்ஸான் இப்னு சாபித், மிஸ்ஸஹ் என்ற சஹாபி, 2-3 சஹாபி இந்த செய்தி அப்படியே ஊர் ஃபுல்லா பரப்பிட்டு தெரிஞ்சாங்க. சஹாபாக்கள் தான் பரப்பினாங்க. ஒருவர் மாற்றி ஒருவராக சஹாபாக்கள் இதை பேசினார்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த விஷயத்தை நீங்கள் காதில் விழும் பொழுது, எப்படி ஆயிஷா தப்பு செய்து விட்டாள் என்ற ஒரு வார்த்தை பரப்பும் பொழுது நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும், லன்னல் முஃமினீன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் ஹைரா. ஈமான் கொண்ட முஸ்லிம்களும் ஈமான் கொண்ட முஸ்லிம் பெண்களும் உங்கள் உள்ளத்தில் நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா? நீ முஸ்லீம் தானே, நீ மூமின் தானே, என்ன நினைச்சிருக்கணும்? ஆயிஷா அப்படிலாம் செய்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கணும். ஹாதா இஃப்கும் முபீன் இஃப்குன் அலீம், பயங்கரமான அபாண்டம், அநியாயமான அவதூறு என்றெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். யாரு? சஹாபாக்களை சொல்றான். உங்களை என்ன இல்லை, நீங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். ஆயிஷா அப்படியெல்லாம் இல்லை என்றெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். சொன்னீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இது போன்று ஒரு காலத்திலும் அப்படி செய்யாதீர்கள். அபதன், எக்காலத்தில் இது மாதிரி யாரையும் பேசுறாதீங்க என்று அந்த திருமறை குர்ஆன் வசனம் இறங்குது.
அப்படிதான் ஆயிஷா எனக்கு மூச்சே வந்து ரத்த கண்ணீர் வந்து விட்டதுங்கிறாங்க ஆயிஷா. எனக்கு அழுது அழுது கண்ணீர் வற்றி விட்டதுங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மாதிரி அவதூறை சொல்லக்கூடிய அளவுக்கு சஹாபா எல்லாத்துக்கும் எல்லா தப்புகளும் மனுஷனுக்கு நடக்கும். இறை தூதருக்கு தான் நடக்காது. எல்லா வகையான புத்தி மனுஷனுக்கு வரும். நம்மளுக்கு அடிக்கடி வரும், சஹாபாக்களுக்கு அடிக்காது வரும். அவ்வளவு. எந்த சாவி எல்லா சாப்பிடையும் தப்பு நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. தவறுகளை பாதுகாக்கப்பட்டவர் இறை தூதர் மட்டும்தான். அதனால அல்லாஹ் சொல்றான், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நான் படிச்சனா முதல்ல, யா அல்லாஹ் நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், உன் அருள் யாருக்கு கிடைத்ததோ அவர்களின் வழியை காட்டு. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், அல்லாஹ் உன்னுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள், வழிகட்டு போனவர்கள், அந்த வழி எங்களுக்கு வேண்டாம். யா அல்லாஹ் உன்னுடைய நேரான வழியை காட்டு. நேரான வழிங்கிறது என்னது? இன்னக அலா ஸிராத்தி முஸ்தகீம், முஹம்மதே நீர் நேரான வழியில் இருக்கிறீர். வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம் வ இன்னக லததுஹும் இலா ஸிராத்தி முஸ்தகீம், நேரான வழி எது என்பதை செய்து காட்டுகிறீர். நீ நேரான வழியில் இருக்கிறீர். நேரான வழி எது என்பதை செய்து காட்டுகிறீர். நேரான வழியின்பால் மக்களை அழைக்கிறீர். அதுதானே நபி வழிங்கிற. வேற என்ன? நேரான வழியை காடு. ஒவ்வொரு நாளும் தொலைவில் ஓதுறோம் இல்லைங்க. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் தெரியாத ஆளே இல்லையே. அல்லாஹ் பர்டிகுலர் ரசூலா இன்னக அலா ஸிராத்தி முஸ்தகீம், ஸிராத்தல் முஸ்தகீமில் இருக்கிறீர். வ இன்னக லததுஹும் இலா ஸிராத்தி முஸ்தகீம், ஸிராத்தல் முஸ்தகீம்பால் மக்களை அழைக்கிறீர். வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், ஸிராத்தல் முஸ்தகீம் இது என்பதை மக்களுக்கு புரிய வைக்கிறீர். அப்படி சொல்றான் அல்லாஹ். அதனால திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்கணும். அப்படி கிடையவே கிடையாது. இஸ்லாத்துல சஹாபாக்கள் விளங்குற மாதிரி விளங்கலாம். சஹாபாக்களுக்கு விளங்காது நமக்கு விளங்கும், நமக்கு விளங்காது சஹாபாக்கள் விளங்கும். ஆனா நபிகள் பெருமானாருக்கு விளங்காது இஸ்லாத்துல ஒண்ணு கூட கிடையாது. எல்லாத்தையும் சொல்லித்தான் ஆகணும். உதாரணமா சொல்ல அதான் கடையை சொல்லி முடிச்சிடுறேன். பெருசா தூக்கிட்டு ஆடுவாங்க, அந்த ஒன்னே ஒன்று தூக்குவாங்க ரொம்ப பெருசா. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், அப்படி செய்யணுமாங்க. என்னது? பிறை. அது இந்த ஊர்ல அப்பப்போ அந்த ரமலான் ஹஜ்பனா வந்து பிறையை தூக்கிட்டு ஆடுவாங்க. இந்த பிறை வந்து இருக்க ரொம்ப குழம்பிக்க வேண்டியதில்லை, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பிறைய உலகமெல்லாம் ஒரே பிறைப்பாங்கல்ல, அத மாதிரி ஒரு மண்டத்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்? உலகமெல்லாம் எப்படி ஒரே பிறை இருக்கும்? நம்மளுக்கு இரவா இருக்கும் பொழுது பாதி உலகத்துக்கு பகலா இருக்கும். அது யாராம இருக்க முடியுமா? விஞ்ஞானப்படி நம்மளுக்கு இரவா இருக்கு, பாதி உலகத்துக்கு பகலா இருக்கும். நம்மளுக்கு பகலா இருக்கும் பொழுது பாதி உலகத்துக்கு இரவா இருக்கும். அப்ப லைலத்துல் கத்ர் யாருக்கு கிடைக்கும்? லைலத்துல் கத்ர் அப்படி சந்தேகம் வருதா? நம்ம லைலத்துல் கத்ர் இன்னைக்கு வச்சுக்கோ, 27 அன்னைக்கு லைலத்துல் கத்ர் உட்கார்ந்துருக்கோம். லைலத்துல் கத்ர் கத்ருடைய இரவு லைலத்துல் கத்ர். நம்ம இரவுல இருக்கம பாதி உலகம் பகல்ல இருக்கும், அது லைலத்துல் கத்ர் அது இல்ல. அப்ப அவனுக்கு இதுல உனக்கு என்ன குழம்பம்? நீ நபி சொன்னபடி ஒவ்வொரு ஒற்றப்படையிலும் அமல் செய், கிடைச்சிடும். அமல் தான் முக்கியம். நீங்கள் விஞ்ஞானத்தை ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா? சவுதியில பார்த்துட்டாங்க, அமெரிக்கா எவன் பார்த்தா என்ன, நம்ம ஏரியாவில் பார்த்தா போதும். சில இடங்கள்ல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னா எந்த இடத்துல எப்படி செட் பண்ண முடியாது. நமக்கு தோதுவா என்னைக்கு பிறை பார்க்கணும் அந்த கணக்கு வந்து பார்த்துட வேண்டியதுதான். நம்ம கண்ணுக்கு பிறை தெரிஞ்சா போதும். விஞ்ஞானத்தை பின்பற்றக்கூடாது. இப்போ விஞ்ஞானத்தை ஒத்துக்கலையா? விஞ்ஞானத்தை ஒத்துக்கிட்டோம், பின்பற்ற மாட்டோம். அப்படின்னா காபத்துல்லா இருக்கலாங்க. காபத்துல்லா மேக்கப்பா தானே எல்லாரும் தொழுகிறோம். மேக்கப்பா தொழுவுறிய எல்லாரும். நம்ம வீட்டில் டிவியில் காபத்துல்லால் தெரியுமா? காபத்துல்லா சுற்றிட்டே இருப்பாங்கல்ல. என்ன தெரியுது? காபத்துல்லா அல்லாஹ் கூட கட்டி விடாது பார்த்து. அது கிழக்கறிங்க இருக்கும், வடக்கறிங்க இருக்கும், தெக்கறி கூட இருக்குமே. நீ காபத்துல்லா கண்ணுக்கு தெரியாமல் பார்த்தாலும் இந்த கண்ணுக்கு தெரியுத விஞ்ஞானம் மண்ணாங்கட்டி. விஞ்ஞானத்தை ஒத்துக்கோ, அதை ஃபாலோ பண்ண முடியாது. விஞ்ஞானத்தை ஏற்றுக்கிட்டோம். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும்னா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் சொன்னீங்க. வெளியூர்ல இருக்க ஃப்ரெண்டுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், சவுதிக்கான சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம். மொபைலில் தானே சொல்கிறோம். மொபைல் விஞ்ஞானம், அஸ்ஸலாமு அலைக்கும் மார்க்கம். இதை சீக்கிரமாக புரிந்து கொள்ள ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் எது, உலகம் எதுங்கிற புரிகிறதுக்காக சுப்ஹானல்லதீ ஸஹலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன், இது என்ன? பிரயாணத்தில் ஓதும் துஆ. பிரயாணத்துக்கு கிளம்பும்போது இந்த துவா ஓதணும். ரசூலுல்லாஹ் எதில் ஏறும்பொழுது ஓதுனாக? குதிரையில், கழுதையில், கோவரி கழுதையில், ஒட்டகத்தில் ஏறும்பொழுது இதை ஓதுனாக. நம்ம நீங்கள் ஒட்டகத்திலே போகிறோம். அன்னைக்குள்ள குதிரை தான் அன்னைக்குள்ள பைக்கு. குதிரை பைக்கா மாறும், சுப்ஹானல்லதீ மாறாது. நம்ம அதைத்தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா எதுக்கு சொன்னாங்க? காஞ்ச ரொட்டிக்கு பிஸ்மில்லா.
ஒரு பேர்த்தவன் பிஸ்மில்லா. நம்ம பேர்த்தவன் ரொட்டியாக தின்னுட்டு இருக்கோம், அண்டாவில் பிரியாணி போட்டு தீர்க்கிறோமே, ரசூல்லா ரொட்டியை தின்னா நம்ம அண்ணன் பிரியாணி சாப்பிட்றோம், ஒரு 1.5 பழத்துக்கு பிஸ்மில்லா எடுத்துட்டு வர முடியுமா? ஒருவன் பிஸ்மில்லா சொல்லாமல் பேர்த்தம்பழம் சாப்பிட்றான், நபி வழி இல்லை. ஒருத்தன் வாழைப்பழத்தை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றான், நபி வழி. வாழைப்பழமா பேர்த்தம்பழமாங்கிறது முக்கியம் அல்ல, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டியா அதுதான் நபி வழி. பைக்கில் போறானா குதிரையில் போறானாங்கிறது இல்லை, சுபான் சகலனாகனியா அதுதான் நபி வழி. இதுதான் நபி வழி. இப்படி தான் புரிஞ்சுக்கணும், போட்டு குழம்பிக்க கூடாது. அதான் அல்லாஹ் சொல்லிட்டானே, நீங்கள் குதிரைகள் கழுதைகள் கோவேரி கழுதை சவாரி செய்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாத வாகனம் பின்னால் வரும், முடிஞ்சு வச்ச. அப்ப இதுல போயிட்டு சஹாபாக்கள் எப்படி அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படி பார்க்க ரசூலா சொல்ல, என் தோழர்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படி அப்படியேதான் இருக்கா. அவருக்கு அறிவு இருக்கு, மொழி தெரிஞ்சா புரிஞ்சுக்கும், மொழி தான் சப்ஜெக்ட். அரபி மொழி தெரிஞ்சா விளங்கிக்கலாம். ஒமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இஃப்திலாஃபி அல்ஸினத்திக்கும் அல்லாஹ், வானங்களை படைத்திருப்பதும் பூமியை படைத்திருப்பதும் நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசிக் கொண்டிருப்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுங்கிறான் அல்லாஹ். தெரியுமா? வானங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, பூமி எப்படி அல்லாஹ்வுடைய ஆதாரம் அத்தாட்சி, அதுபோல பல மொழி. 700 கோடி மக்கள்ல எத்தனை ஆயிரம் மொழி இருக்கும், அதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளதுதான். எல்லாம் அல்லாஹ் படித்த மொழிங்கிறான். அரபி மட்டும் இல்ல, முஹம்மது நபி கடைசியா வந்த இறைத்தூதர், அவர் பேசுற மொழி அரபி என்பதால் குர்ஆன் அதுல இறங்குச்சு. முஹம்மது நபி தமிழ்ல வந்தா தமிழ்ல இறங்கியிருக்கோம், முஹம்மது நபி ஆங்கிலத்தில் வந்தா ஆங்கிலம் இருந்திருக்கும். இந்த உலகத்தில் நபிகள் பெருமானாருக்கு முன்னால் எத்தனை மொழிகள் இருந்ததோ அத்தனை மொழிகளுக்கும் தூதர்கள் வந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூல்லா வந்த பிறகு உள்ள மொழி இருக்க, அதுக்கு தூதர்கள் இல்ல. ரசூல்லா வர்றதுக்கு முன்னால என்ன மொழி இருந்துச்சு? ஆங்கில ரசூல்லா வந்த பிறகுதான், உருது ரசூல்லா வந்த பிறகுதான், மலையாள ரசூல்லா வந்த பிறகுதான், தமிழ் ரசூல்லா வர்றதுக்கு முன்னால அந்த மொழி இருந்திருக்குன்னு சொல்றான். அப்படி இருந்தா தமிழுக்கு ஒரு தூதர் வந்திருப்பா, நமக்கு தெரியாது. அவன் நம்முடைய வழிகாட்டி இல்லை. உலக மக்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி பொதுவானதோ, அல்லாஹ் அக்பர் இந்த பாங்கு எப்படி பொதுவானதோ, உலக மக்கள் எல்லோருக்கும் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும். அவன் சொன்னார், மக்கத்து காவிர்கள் வேறு குர்ஆனை கொண்டு வா அல்லது மாற்றித்தா என்று சொல்லும் பொழுது, இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, அல்லாஹ் எதை எனக்கு வஹியாக தருகிறானோ அறிவிக்கிறானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார், என் மண்டையில உதிச்சதில்லை இஸ்லாம், என் மூளையில உருவானதில்லை இஸ்லாம். அல்லாஹ் எதை வஹியாக அறிவிப்பாக சட்டமாக எனக்கு தந்தாலும் அதை நான் பின்பற்றுகிறேன், ஆகவே என்னை பின்பற்றுங்கள். அதை இஸ்லாம். எப்படி வார்த்தை பாருங்க, நான் பின்பற்றுவது வஹியை, என்னை பின்பற்றுவது வஹியை பின்பற்று. அப்படி பின்பற்றாவிட்டால் யா ஐயோ நபி ஹஸ்புக்கல்லாஹு வ மனித்தபஅக மின், அப்படி கூட வசனம் இருக்கு, நபியே உனக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல். என்ன ஒரு வார்த்தை இது! சும்மா ஹஸ்போல எல்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் போதுமானவன் சொல்லணும்னா ஒரு தகுதி இருக்கணும். என்ன தகுதி? நபியை பின்பற்றணும். நபியை பின்பற்றாம அல்லாஹ் போதுமானவன் சொல்ல முடியாது. புரியுதா? ஒருத்தன் பள்ளிவாசல்ல மைக்க களவான்ட்டு ஓடுறான், ஒரு பாய் ஓடுறான்னு வைங்க, நம்ம பிடிச்ச அவனை நைன்னு அடிச்சு மிதிக்கிறான், அவன் எனக்கு அல்லாஹ் போதுமான திருட்டு போயிடும், அல்லாஹ் மிதிடான். ஏன் நீ என்னடா அல்லாஹ் போதுமானவங்கிற? அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லக்கூடியவன் நபி வழி நடந்தவனா இருக்கணும். எல்லாரும் அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட முடியாது. சில நேரங்களில் அவனவன் முரண்பாட்டை பார்க்கலாம். நபி வழியை நபியர்கள் எப்படி சொல்லி தந்தார்கள் அப்படி பண்ணணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மதுரையில் தான், ஆமாம் மதுரையில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால், அப்போ நாங்கள் ஒரு 4-5 பேர் போயிட்டு இருக்கோம். அப்போ அங்கேருந்து நம்ம பாய் ஒரு ஆள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான், சாராயத்தை போட்டு குடிச்சிட்டு இப்படியே தள்ளாடி வர்றாரு, தள்ளாடிக்கிட்டே வர்றாரு. வர்றவர் எங்களை பார்த்தோன்னே என்ன செஞ்சேன், என் கூட நம்ம தௌஹீத் சகோதரர்களும் வந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், போதையில் அஸ்ஸலாமு அலைக்கும். இவர் சும்மா ஏன்டா அறிவில்லாமல் செய்கிற, கொஞ்சமாக அல்லாஹ் பயப்படுறா, ஏன்டா இப்படி ஏற்றுக்க. அவன் நீ முதல்ல அல்லாஹ் பயந்தியா பாய், என்னடா சலாம் பதில் சொன்னியா அப்படிங்க பாருங்க. அப்போ சலாம் சொல்லக்கூடியது பதில் சொல்வது இஸ்லாம் வழங்கியிருக்கான், ஊத்துனது ஹராம் தேயில ஊற்றிருக்கான். சாரா கடையில் உட்காந்து என்ன செய்வான் தெரியுமா? சாரா கடையில் குடிச்சிட்டு இருப்பான், அங்கே சிக்கனை பொறிச்சு கொடுப்பான். அந்த சிக்கன் கூட அந்த பையன் இது ஹலாலாடா, ஊத்துறது ஹராமு, இது மட்டும் ஹலாலா. அவன் என்ன விளங்கி வச்சிருக்கான் பாருங்க. நபி வழி யாருக்கும் எதுவும் நடக்கலாம். சஹாபாக்களுக்கு கூட லேசாந்த ஒரு புத்தி வந்துச்சுன்னு சொல்லல, நீங்கள் முஸ்லீம்கள் இல்லை, ஏன் முஸ்லீம்ல ஷேர்ல கொடுக்கணும், அப்படி கொண்டு போய் விட்டுரும். அதனால ஜாக்கிரதை, ஒவ்வொரு நேரத்திலும் கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு சரியான வழியை காட்டு. தொழுகையில மட்டும் கேட்கக்கூடாது,
தொழுக முடிஞ்ச பிறகு கேட்கணும். அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபா வல் கினா. நாங்க ரசூலுல்லாஹ்வை விட நேர்வழியில் யார் இருந்திர முடியும்? யா அல்லாஹ், உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன். அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா, இறையச்சத்தை கேட்கிறேன், எனக்கு தக்வாவத்தா அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹ். வல் அஃபா வல் கினா, சுயமரியாதையை கேட்கிறேன். காசுக்கா அடுத்தவனை சிரிச்சு நான் நிற்க கூடாது. வல் கினா, வசதியை கேட்கிறேன். சொத்தை தா, சுகத்தை தா, சுயமரியாதை தா, நேர்வழியை தா, இறையச்சத்தை தா. இதை கேட்டுக்கிட்டே இருந்தா கேட்டுக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். எல்லா முஸ்லிம்களும் இதை கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம். அது போன்ற மாபெரும் வெற்றி அந்த ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் தருவானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.